அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 5ஆம் தேதி முதல் ஏற்படக்கூடிய பல அதிரடியான மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அது மட்டுமல்லாது காத்திருக்கும் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியாக மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருந்த சுக்கிரன் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்திற்குள் செல்வதால் எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். அவர் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது மறைமுகமாக நேரடியாக சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் விலகும். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவதற்கான அற்புதமான யோகம் உண்டு. மிகப்பெரிய காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சியாக பல நல்ல விஷயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க. திருமணம் எப்படியாவது நடந்தால் போதும் என நினைக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அமையுங்க. எனக்கு நோய் நொடி இல்லாமல் இருந்தாலே போதும், பெரிய செல்வ செழிப்பெல்லாம் வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு உடல்நலத்தில் திருப்திகரமான சூழல் ஏற்படும். என்னுடைய வாழ்வில் கடன் இல்லாமல் இருந்தாலே போதும், மிக பெரிய அளவில் வளர்ச்சி கிடைக்கவில்லை என்றாலும் கடன் இல்லை என்றாலே போதும் என நினைக்கக்கூடியவர்களுக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியாக கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுங்க. இதுபோன்று எண்ணற்ற காரணங்களை எண்ணிக்கொண்டிருந்தாலும் அவை இந்த தருணத்தில் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சியாக அமைவதற்கான யோகம் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு வேண்டும், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வேண்டும் என பல முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும், கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது உதாரணமாக சுக்கிரனின் தசையோ புக்தியோ நடைபெறும் போது அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உருவாகும். ஏனென்றால் ஒரு நபர் இருக்கிறார், அந்த நபர் செக்யூரிட்டி பணியை பார்த்து கொண்டிருக்கிறாருங்க. அப்போது தலைமை செக்யூரிட்டியாக இருந்தவர் வேறொரு இடத்திற்கு செல்ல அந்த பணிக்காக இவர் அழைக்கப்படுகிறார். அப்போது இவருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் அப்போதுதான் சுக்கிரதசை ஆரம்பிக்கிறது. சுக்கிரதசை ஆரம்பிக்கும் போதே ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் தேடி வருகிறது என மகிழ்ச்சியுடன் செல்கிறார். அங்கு சென்று பார்க்கும்போது அவருக்கு பதவி உயர்வுக்காக எழுத படிக்க தெரியுமா என்று கேட்க எழுத படிக்க தெரியாது என்று உண்மையை சொல்கிறார். உடனே அவருக்கு அந்த வேலை நிராகரிக்கப்படுகிறதுங்க. அது மட்டுமல்லாது வேறொருவர் அந்த பணியில் அமர்த்தப்படுகிறார். சில நாட்களிலே அந்த பணியை விட்டும் அவர் விலக்கப்படுகிறாருங்க. இருந்த வேலையும் அங்கு பறிபோகி விட்டது. சுக்கிரதிசை ஆரம்பித்தவுடனே என் இப்படி சோகம் என தெரியாமல் கவலை கொள்ளாமல் அடுத்த வேலையை பார்க்க முயற்சி செய்கிறாருங்க. அப்போது அருகாமையில் உள்ள சிறிய கம்பெனி ஒன்றில் உதவியாளராக இணைகிறார். அந்த கம்பெனிக்கு தேவையான உபகரணங்களை வாங்குவதற்காக வெகு தூரம் அனுப்பி வைக்கின்றனர் அந்த கம்பெனியை சார்ந்தவர்கள். அப்போது அதை வாங்கி கொண்டு வந்ததற்கு பிறகுதான் தோன்றுகிறது, இந்த ஏரியாவிலே எங்குமே அது போன்ற உபகரண பாகங்கள் கடை இல்லை என்பதை உணர்கிறார். எனவே தள்ளுவண்டி கடை போல், ரோட்டு கடை போல் அந்த உபகரணங்களை வாங்கி விற்க ஆரம்பிக்கிறார். நல்ல லாபம் கிடைக்கிறது. உடனடியாக வாடகை கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுகிறார். நிறைந்த லாபம் கிடைக்க வேலையாட்களையும் பணி அமர்த்துகிறாருங்க. லாபம் நிறைவாக வர சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுகிறார். பிறகு அந்த ஏரியாவிலே பல கிளைகளை திறத்து மிக பெரிய அளவில் வளர்ச்சியும் பெறுகிறார். சிறிது ஆண்டுகள் ஆனதற்கு பிறகு ஏன் நாம் அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடாது என அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கான தொழிற்சாலையும் துவங்குகிறாருங்க. இப்படி அவருடைய வளர்ச்சி என்பது சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ இருக்கும் போது மிக வலுவாக கிடைக்கும். ஆரம்பத்தில் சின்ன சின்ன தருக்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ள துணிச்சலுடன் செயல்பட்டாலே போதும், நல்ல வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். அப்படி அவர் தொழிற்சாலை நிறுவி இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் உள்ள ஆலயம் ஒன்றில் ஆண்டு விழாவிற்காக அன்னதானத்திற்காக அந்த ஆலய பொறுப்பாளர்கள் இவரை அணுக இவரும் மனம் கோணாமல் ஒரு மிகப்பெரிய தொகையை நன்கொடையாக கொடுக்கிறார். அதை வாங்கி கொண்ட அந்த ஆலய நிர்வாகிகள் அதற்கான ரசீதியை கொடுத்து கையொப்பமிடும்படி கேட்கின்றனர். அப்போது இவருக்கு கையொப்பமிட தெரியாது என்று சொல்கிறார். அது மட்டுமல்லாது எனக்கு எழுத படிக்கவே தெரியாது என்று சொல்லிவிடுகிறாருங்க. இதை கேட்டதும் அந்த கோவில் நிர்வாகி எழுத படிக்க தெரியாமலே இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்களே, எழுத படிக்க தெரிந்திருந்தால் எவ்வளவு உச்சம் சென்றிருப்பீர்கள் என்று கேட்க அவர் எளிமையாக எழுத படிக்க தெரிந்திருந்தால் செக்யூரிட்டி வேலை பார்த்திருப்பேன் என்று சொல்கிறாருங்க. இதுபோன்றுதான் சுக்கிர தசையோ சுக்கிர புக்தியோ நடைபெறும் போது மிக பெரிய அளவில் மாற்றத்தையும் வளர்ச்சியையும்
மனித வாழ்வுல ஏற்படுத்துவாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்ட ஒரு வலுவான அமைப்பிற்கு ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமரக்கூடிய சுக்கிரன் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை தனது சப்தம பார்வையால் வலுப்படுத்துகிறார். எனவே சுப விரயங்கள் நிறைவாக அதிகரிக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், அலைச்சல்கள் போன்ற அனைத்துமே விலகி நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 6ஆம் இடத்தில் மறைவதால் ஆரோக்கிய தொல்லைகள் மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். பண பற்றாக்குறை அகலக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றமாக அமையுங்க. காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சியாக தடை தாமதத்தை சந்தித்து வந்த பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்த விதமான தடையும் தாமதமும் இன்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் விலகி ஒற்றுமை பிறக்கும். நீண்ட நாட்களாக சிக்கலை சந்தித்து வரக்கூடிய குடும்ப ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான யோகம் உண்டு. நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள்ல சுமூகமான தீர்வு காணப்படும். 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உற்சாகம் அதிகரிக்கும். உங்களுடைய கடின உழைப்பு என்பது ஒப்பற்ற முறையில் அமையும். சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கலாம். மேலும் நிறுவன மாற்றம் மற்றும் உத்தியோகம் சார்ந்த சலுகைகள் உங்களை தேடி வருவதற்கான நல்ல யோகம் நிறைவாக இந்த வேளையில் உண்டு. தொழில் ரீதியான பணிகளில் 6ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து விரயஸ்தானத்தை பார்ப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். பெரும்பாலும் மிகப்பெரிய அளவிலான நிதி சார்ந்த விஷயங்களை திட்டமிட்டு சிக்கலை சந்தித்து வந்த உங்களுக்கு அவை அனைத்தும் சுமூகமாக இந்த தருணத்தில் முடிவதற்கான யோகம் உண்டு. மத்திய மாநில அரசின் சலுகை நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. நல்ல சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக சந்திக்கலாம். கலைத்துறையின் நாயகனாக பார்க்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் 6ல் அமரக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான பணிச்சுமை அதிகரிக்குங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாகவும் நிறைவாகவும் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. புத்துயிர் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளிலும் பல்வேறு வகையான தடை தாமதங்களை விலக்கி நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்கள். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது ஐயப்பன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களை நிச்சயமாக தேடி வரும். அது மட்டுமல்லாது காத்திருக்கும் மிக பெரிய இன்ப அதிர்ச்சியாக பல நல்ல நிகழ்வுகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகமும் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.